சமன்பாடு என்றதை நாங்க பேசணும். சரி, கணக்கீட்டு சமன்பாடு என்றதை நாங்க பேசணும். அப்ப கணக்கீட்டு சமன்பாடு என்ற விஷயத்தை நாங்க ஃபுல்லா இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அது முழுமையாக இல்ல. அப்ப கணக்கீட்டு சமன்பாட்டுக்கு கிளாஸ்ல வலிமையா ஜாயின் ஆகிற பிள்ளைக்கு இந்த மாதிரியான டியூட்டர் போஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. சரி, செகண்ட் யூனிட்டுக்கான 2028 பெட்ஜுக்கான அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் சொல்லி ஒரு டியூட்டர் போஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. அப்ப இந்த டியூட்டை பேஸ் பண்ணி தான் போவோம். அது வலிமையாக கிளாஸ் ஜாயின் ஆகிற பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு அதோட ப்ரொசீஜரை சொல்லி அந்த டியூட் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்களும் இதுக்கு பிறகு கிளாஸ் ஜாயின் ஆகுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் ஆகின யாராச்சும் இருந்தீங்கன்னு சொன்னா, இதுக்கப்புறம் இந்த கிளாஸை வலிமையாக ஜாயின் ஆகுறீங்கன்னா உங்களுக்கான டியூட்ஸ்களும் உங்களுக்கு நாங்கள் தருவோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கேம் சொல்றேன்டா, இதுக்கப்புறம் 2வது பாடம் என்ற முழுமையான டியூட்டும் அதாவது முழுமையான பாடம் இந்த டியூட்டை பேஸ் பண்ணி இது இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் நாங்க மூவ் ஆக போறோம். சரி, அப்ப இந்த டியூட், இந்த கணக்கீடு சமன்பாடு என்ற டியூட்டை அடிப்படையாக வச்சுதான் எங்களோட கிளாஸஸ் மூவ் ஆக போகுது முன்னுக்கு. சரி, அப்ப இன்றைக்கு உங்களுக்கு இந்த டியூட்ஸ்ல அவசியம் ஒன்று இல்லை. சரி, தேவையானவங்க புறம் எடுத்துக்கொள்ளேனும் அந்த டியூட்ஸை. இன்றைக்கு நான் பேசுற விஷயங்கள் 2028 புதிய பெட்ஜாக இருந்தா, சரி, 2028 புதிய பெட்ஜாக இருந்தா நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, ஷார்ட் நோட் எடுத்துக்கொள்ளுங்க. சரி, அதே மாதிரி பழைய பெட்ஜாக இருந்தா இது உங்களுக்கு ரிவைஷனாக இருக்கும். ஆரம்ப அறிமுகம், அதாவது கணக்கீட்டு சமன்பாட்டினுடைய அறிமுக பகுதிகள் தான் இன்றைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அப்ப நாங்க அக்கவுண்டிங்ல 2வது சாப்டர் கணக்கீட்டு சமன்பாடு, அக்கவுண்டிங் ஈக்குவேஷன், அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் என்றதைத்தான் நாங்க இங்க பேச போறோம். கணக்கீட்டு சமன்பாடு, அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் 2வது சாப்டர். பிள்ளைகள், இந்த சாப்டர் முக்கியத்துவத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். சரி, இந்த அதாவது அழகினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த அழகு எந்த அளவுக்கு எங்களுக்கு முக்கியத்துவம் என்றதை சொல்லிட்டு வரோம். இந்த அழகு பிள்ளைகள் எப்படின்னா ஒவ்வொரு வருடமும் பார்ட் 2 எடுத்துக்கொண்டீங்கன்னா 30 மார்க்ஸுக்குரிய ஒரு கேள்வி, 200 மார்க்ஸ் பார்ட் 2ல போடுவோம். அந்த 200ல 30 மார்க்ஸுக்குரிய ஒரு கேள்வி 3வது கேள்வியில ஆன பகுதியில வரும். 3வது கேள்வியில ஆன பகுதியில 30 மார்க்ஸுக்குரிய ஒரு கேள்வி வருது. பொதுவாக நாங்க டோட்டல் மார்க்ஸ் 4ஆல பிரிப்போம். அக்கவுண்டிங்ல ஃபைனல்ல மார்க்ஸ் பண்ணும் பொழுது, அப்ப இது 4ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா 100க்கு நாங்க மார்க்ஸ் போடும் பொழுது 7.5 பார்ட் 2ல எடுக்கலாம். ஆக லேசான ஒரு அதாவது கணக்கு பகுதி, சிம்பிளாக செய்யலாம், வேகமாக செய்யலாம், டைமை மிச்சப்படுத்தி புள்ளியை கூட்டி தரக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த 3ஆவதுல ஆனன்ற பகுதி. அதே போல இதுல மார்க்ஸ் முக்கியத்துவத்தை நாங்க பேசும் பொழுது பார்ட் 1ல MCQல 1, ஸ்ட்ரக்சர்ல 1 அல்லது 2 அடிப்படையில 3 அல்லது 2 மார்க்ஸ் 3 வச்சா கிட்டத்தட்ட 110 மார்க்ஸ் இந்த அக்கவுண்டிங் ஈக்குவேஷனை வச்சு எடுக்கலாம். அதாவது இந்த பாடத்தை மட்டும் நாங்க செய்யறதனூடாக 110 புள்ளிகள் எடுக்கும். சரி, வளமையாக வரக்கூடிய கேள்விகள் சரியாக செய்யறதனூடாக. சரி, அதே மாதிரி அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் என்றது பிள்ளைகள், நான் சும்மா சொல்றேன், கணக்கீடு என்றது ஒரு பில்டிங், கட்டிடம் அப்படின்னு யோசிக்கும். அக்கவுண்ட்ஸ் என்றது ஒரு கட்டிடம். இப்ப அக்கவுண்ட்ஸ் என்ற கட்டிடம், ஒரு கட்டிடம் உறுதியாக இருக்கணும் அப்படின்னா அஸ்திவாரம், பவுண்டேஷன் சொல்லுவோமே, பேஸ்மெண்ட், அது உறுதியாக இருக்கிற அளவுக்கு தான் கட்டிடம் உறுதியாக இருக்கும். அதுல 10 மாடி கட்டிடமாக இருக்கலாம், 15 மாடி கட்டிடமாக இருக்கலாம், 20 மாடி கட்டிடமாக இருக்கலாம். அஸ்திவாரம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த கட்டிடங்கள் உறுதியாக இருக்கும். அஸ்திவாரத்துல தளம்பல் ஏற்பட்டா, அந்த பவுண்டேஷன்ல பேஸ்மெண்ட்ல ஒரு தளம்பல் உண்டானா பில்டிங் ஆட ஆரம்பிக்கும். அப்படிதான் ஒரு அஸ்திவாரம் தளம்பினா, அஸ்திவாரம் உறுதி இல்லைன்னா அந்த கட்டிடம் தளம்ப ஆரம்பிக்கும், ஆட ஆரம்பிக்கும். அக்கவுண்டிங்ல நீங்க அது சொல்லுவாங்களே சிலவங்களை, கணக்குல புலி சயின்ஸ்ல சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அக்கவுண்டிங்ல அந்த பட்ட பேர் உங்களுக்கு தேவை அப்படின்னா, அக்கவுண்டிங்ல அப்படி நீங்க செய்யணும் அப்படின்னா, அக்கவுண்ட்ஸ பெர்ஃபெக்டா செய்யணும்னு சொன்னா
முதலாவது அஸ்திவாரம் எதுன்னு சொன்னா இந்த ரெண்டாவது பாடமும் அடுத்து வர உள்ள மூணாவது பாடமும். இந்த ரெண்டு பாடமும் ஒரு புள்ளைக்கு கிளியரா சரியா மைண்டுக்கு விளங்கிட்டாங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு பாடமும் தான் முழு அக்கௌண்ட்ஸுக்குமான அஸ்திவாரம். முழு அக்கவுண்டிங்குமான அஸ்திவாரம். முழு அக்கவுண்டிங் என்ற பில்டிங் 16 யூனிட் அட்வான்ஸ் லெவல் இருக்குது. சோ 16 யூனிட்டுக்கும் மீதி 13 யூனிட் பிளஸ் 3 யூனிட் விட்டீங்கன்னா மீதி 13 யூனிட்ட தட்டு தட்டா ஏத்தணும்டா இந்த ரெண்டாவது பாடம் மூணாவது பாடம் கிளியராக இருக்கணும். இந்த பகுதி கிளியர் இல்லாத ஒரு புள்ள, இதுல பிரச்சனைக்குள்ள ஒரு புள்ள, இந்த பகுதியில ஏதாவது சிக்கல்கள் தடுமாற்றங்கள் கொண்டுள்ள ஒரு புள்ள அடுத்த பாட்டுக்கு கோபமாக இருந்தா அந்த வெறுமனே அக்கௌண்ட் செய்யறதாக இருந்தா மனநத்துல செய்வாரே ஒழிய அந்த அக்கௌண்ட்ஸ விலைக்கு செய்ய மாட்டாரு, தடுமாறுவாரு. இவருதான் ஓ லெவல்ல நல்ல ரிசல்ட் எடுத்துட்டு ஏ லெவல் அக்கௌண்ட்ஸ்ல குறைஞ்ச ரிசல்ட் எடுக்கிறார். ஓ லெவல்ல நல்ல ரிசல்ட் சரி, ஓ லெவல்ல நல்ல பெஸ்ட் ரிசல்ட் எடுத்த ஒருத்தர் இதுக்கு பிறகு ஏ லெவல்ல வந்து நார்மல் ரிசல்ட் அக்கௌண்ட்ஸ்ல ரிசல்ட்ஸ் வருது இல்ல, அக்கவுண்டிங் மார்க்ஸ் வருது இல்லைண்டா யாருக்கு வராதுன்னு கேட்டா ஹெல்த் என்னன்னு கேட்டா இந்த ரெண்டு பாடத்தையும் சரியாக விளங்காதவங்க, அக்கவுண்டிங் ஈக்குவேஷனை விளங்காதவங்க, அதே போல மூணாவது பாடலகு இரட்டை பதிவு டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு அந்த பாட பரப்ப விளங்காத பிள்ளைகளுக்கு அக்கவுண்டிங் கணக்கீடு என்றது கடினமானதாக இருக்கு. நான் சொல்றது உண்மையா பொய்யான்றத சரி, இங்க சீனியர் 27 26 பிள்ளைகள் ஜாயின் ஆகி இருந்தீங்கடா கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றது உண்மையா பொய்யா, இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அத வந்து நீங்க மீட்டிங் செட்ல போட்டு விடுங்க. உண்மையா பொய்யா, இந்த ரெண்டு பாடம் இல்லாம அக்கவுண்டிங் செய்ய இயலுமா, கணக்கீட்டு சமன்பாடு விளங்காம இரட்டை பதிவு தத்துவத்தை சரியாக விளக்கத்துக்கு எடுக்காத ஒரு புள்ளைக்கு அக்கவுண்ட்ஸ்ல மூவ்மெண்ட் இருக்குதா, மூவ் ஆக இயலுமா என்றது நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்கும். சரி, ஏண்ட இந்த டீச்சிங் பீரியட்ல சரி ஓகே, ஏண்ட டீச்சிங் பீரியட் இதாக்குமுல்லாக ஏண்ட டீச்சிங் பீரியட்ல நான் கண்ட புள்ளைகள்ல எந்த ஒரு புள்ளையும் அக்கவுண்டிங் ஈக்குவேஷனை அக்கவுண்டிங் அதாவது எங்களோட இரட்டை பதிவு தத்துவத்தை விளங்காம அடுத்த பகுதிகளை சிறப்பா செஞ்ச சரித்திரமே இல்லை. சரி, சிறப்பா செஞ்ச சரித்திரமே இல்லை. அப்ப நீங்க அடுத்த பகுதிகளை சிறப்பா செய்யணும்டா இந்த கணக்கீட்டு சமன்பாடு இரட்டை பதிவு விடயங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா பிள்ளைகள் சரி நீங்க தடுமாறுவீங்க. சிலவங்க நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா அக்கவுண்ட்ஸ்ல இந்த பகுதிகளை பாடமாக்கி வச்சிருப்பீங்க. இந்த நாங்க பொதுவாக பேசுவோம் சொத்து உண்டா என்ன, பொறுப்பு உண்டா என்ன, உரிமை உண்டா என்ன, வருமானம் என்ன, செலவு உண்டான்னு பேசுவோம். அந்த வரைவிலக்கண பாடமாக்கி வச்சு இங்க கொடுக்கல் வாங்கலுக்கு இப்படிதான் பதிவுன்னு சொல்லி பாடமாக்கி வச்சு என்ன விஷயம் என்று சொன்னா அக்கவுண்ட் செய்வீங்க. ஃபர்ஸ்ட் பாடம் செகண்ட் பாடத்தை கொஞ்சம் சரியாக செஞ்சாலும் தேர்ட் பாடம் வந்து போட ஃபோர்த் பாடத்திலையும் கொஞ்சம் செய்வீங்க. ஆறாவது பாடம் ஏழாவது பாடம் எட்டாவது பாடம் ஒரு பாடங்கள் வரும் ஆறாவது பாடத்துக்கு பிறகு அங்கதான் நீங்க நிலை குலைவீங்க, அங்க உங்களுக்கு தடுமாற்றம் உண்டாகும். ஏன் நாலாவது பாடத்துல தடுமாற்றம் உண்டாகும், நாலாவது பாடத்துல உங்களுக்கு என்ன உருவாகிடும், தடுமாற்றம் உருவாகிடும். அந்த தடுமாற்றம் அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் வரைக்கும் போகும். அப்ப 2028 பிள்ளைகள் நீங்க முடிவெடுங்க, தடுமாற்றத்தோட ஏ லெவல் எக்ஸாமுக்கு போறீங்களா, அப்படி இல்ல நல்ல கிளியராக பெஸ்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அக்கௌண்ட்ஸை சரியாக செஞ்சு நீங்க எக்ஸாமுக்கு போறீங்களா என்ற முடிவு உங்களோட கையில். சரி ஓகே, அதோட நான் இந்த பாடத்துக்கு வரேன். சோ அப்ப இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு சொன்னது இந்த ரெண்டாம் பாடத்தினுடைய முக்கியத்துவம், அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் எந்த அளவுக்கு அக்கௌண்ட்ஸ்ல முக்கியத்துவம் பேப்பர்ல முக்கியத்துவம் பெறுது என்றது தான் சொல்றேன். சரி, அப்ப நாங்க அடுத்தது பேசுவோம் அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் கணக்கீட்டு சமன்பாடு என்ற பாடத்துல பிள்ளைகள் நாங்க மெயினா ஒரு 3 கன்செப்டை பத்தி விளங்க வேண்டியிருக்கு. ஆரம்பத்துல 3 கன்செப்டை பத்தி விளங்கு. ஒன்று, நாங்க வணிகத்துல பயன்படுத்துகின்ற சொத்துக்கள் என்றா என்ன, சொத்துக்கள் என்றா என்ன, அடுத்தது பொறுப்புகள் என்றா என்ன,
பொறுப்புகள் என்ன என்ன ஆரம்பத்துல விளங்க வேண்டிய மூணு பகுதிகள். அதாவது உரிமையாண்மை அப்படின்னா என்ன, சொத்துக்கள் என்றால் என்ன, பொறுப்புகள் என்றால் என்ன, உரிமையாண்மை என்றால் என்ன என்ற மூணு பகுதிகளை நாங்க ஆரம்பத்துல விளங்க வேண்டி இருக்குது. First we want to understand about assets, liability and equity. அப்ப சொத்துக்களை பொறுப்புக்களை உரிமையாண்மையை பத்தி விளங்கினாதான் அடுத்தது மூவ் ஆகலாம். சோ சொத்து அப்படின்னா என்ன என்றதுதான் பேசப்படும். சொத்து, சரி. ஓகே, இதுக்கு நாங்க சொல்றோம் எசட். எசட்டுக்கு நாங்க சிம்பிளாக யூஸ் பண்ணுவோம் ஏ. சொத்துக்கு இங்கிலீஷ்ல வந்து சொல்றது எசட். அப்ப எசட் என்ற அந்த முன் லெட்டரை, ஃபர்ஸ்ட் லெட்டரை இதுக்கு சிம்பிளாக யூஸ் பண்ணுவோம் ஏ என்று சொல்லி சொல்லுவோம். பொறுப்புக்கு நாங்க இங்கிலீஷ் சொல்லுவோம் லயபிலிட்டி. அப்ப லயபிலிட்டி ஃபர்ஸ்ட் லெட்டர் எல், அப்ப எல்ல வந்து யூஸ் பண்ணுவோம் இதுக்கு. உரிமையாண்மைக்கு நாம சொல்றோம் இக்விட்டி அப்படி இல்லாட்டி கேபிட்டல். மூலதனத்துக்கு கேபிட்டல் என்றும் இ அப்படி இல்லாட்டி சிஏ யூஸ் பண்ணலாம். இ அப்படி இல்லாட்டி சிஏ யூஸ் பண்ணலாம். சரி, இக்விட்டி. அப்ப சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மை என்ற விஷயங்களை தான் நாங்க பேச போறோம். சொத்து அப்படின்னா என்ன, சொத்து அப்படின்னா என்னன்னு பேச போறோம். அப்ப நம்ம சொத்தை பத்தி பேசிட்டு வரோம், சொத்தை பத்தி பேசிட்டு வரோம். சொத்துக்கள், சொத்துக்கள். சரி, இப்ப சொத்துக்கள் என்றா உங்களோட மைண்ட்ல ஒரு படம் ஒன்று ஓடும். சொத்து, எனக்கு என்ன சொத்து இருக்குது, எங்கட வீட்டுல என்ன சொத்து இருக்குது, எங்கட வாப்பாக்கு என்ன சொத்து இருக்குது, எங்கட உமாக்கு என்ன சொத்து இருக்குதுன்னு சொல்லி மைண்ட்ல படம் ஒன்று ஓடும். அப்ப அந்த பிக்சரை வச்சு சொல்லுங்க சொத்துக்களுக்கு உதாரணம். அப்படின்னா 2028 பிள்ளைகள் அந்த கேஸ் தரேன். 2027 பிள்ளைகள் 26 பிள்ளைகள் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு சின்ன கேஸ். சரி, 2028 பிள்ளைகள் சொல்லுங்க நீங்க, உங்களுக்கு சொத்துக்கள் அப்படின்னு சொன்னா என்ன. சரி, சொத்துக்களுக்கு உதாரணம் சொல்லுங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை ஒன்றுன்னு சொல்லுங்க. சொத்துக்கள், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு சொத்துக்கள். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு சொத்துக்கள் சொல்லுங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு சொத்துக்கள் சொல்லுங்க. சொத்துக்கள் இதுல 2028 கிளியர்னஸ்க்காக மட்டும், உங்களோட கேள்வி கேட்கறதுக்காக இல்ல, கிளியர்னஸ் ஒன்றுக்காக பிள்ளைகளை கொஞ்சம் ரைட் ஹேண்ட் பண்ணி காட்டுங்க. யாரும் இல்லையா 2028? ஃபார் கிளியர்னஸ் எல்லாம் 2026 லீவ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு எல்லாத்தையும் சேர்த்து தான் செஞ்சுக்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்து தான் நடக்குது. லீவ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டிய ஒருத்தருக்கு நிக்கலாம். ஓகே, ஆலியா மட்டும் தான் இருக்கிறீங்கன்னா வளமையா கிளாஸ் வரக்குள்ளேயே ஆலியா மட்டும் தான் இருக்கிறீங்க, மற்றவங்க இன்னும் ஜாயின் ஆக இல்லை. ஆலியா ஏழும்னா உங்களோட குரூப்ல ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்கம்மா. நபீஹா நஸ்ரீ, நீங்க 2028 அப்படியா? நபீஹா நஸ்ரீ, ஆலியா ஏழும்னா உங்களோட குரூப்ல மெசேஜ் ஒன்று போட்டுடுங்க, ஜாயின் ஆக சொல்லி அவசரமா இம்பார்ட்டன்ட் செஷன் சொல்லி. உங்களோட குரூப்ல வளமையா ஜாயின் ஆகிறாக்கு ஜாயின் ஆக இல்லை. நபீஹா நஸ்ரீ, are you 28 student? Yes or no?
ஓகே. சொத்துக்கள் ரிப்ளை ஒன்று இல்ல. சரி பாப்போம். சரி, சொத்துக்களை பத்தி நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். போதும். சரி, ஓகே. சொத்துக்களை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். சரி, அப்ப கேள்வி கேட்டாக்க லீவ் ஆகுறாங்கண்ணா. இருந்தவங்க லீவ் ஆகிட்டாங்க. சரி, பரவாயில்ல. சரிதானே, தேவையானவங்களுக்கு நாங்க பேசுவோம். சரி, சொத்துக்கள். அப்ப சொத்துக்கள் என்பதன் அடிப்படையாக நான் பேசிக்கொண்டு போறேன். அப்ப நீங்க சொத்துக்கள் என்ன உங்களோட மைண்ட்ல ஒரு கன்செப்ட் கொண்டு வரும். இணைட்டிக்கிற காணி, இணைட்டிக்கிற பூமி, இப்படின்னு சொல்லி நகை, தங்கம், வாகனம் இப்படின்னு சொல்லி கொண்டு போவீங்க. இதே போல ஒரு வணிகத்தினுடைய சொத்துக்கள் என்று சொல்லும் பொழுது பிரதானமான 3 பண்புகள் எதுக்கெல்லாம் இருக்குதோ அதுகளுக்கு நம்ம சொத்துக்கள். அந்த 3 பண்பையும் மெச் பண்ணி பார்ப்போம். எதுக்கு இந்த 3 பண்பு இருக்குதா, இந்த விஷயத்துக்கு, இந்த ஒப்ஜெக்டுக்கு இந்த 3 பண்பு இருக்குதா என்பதை நாங்க பார்ப்போம். அந்த 3 பண்பும் இருந்தாதான் அதை சொத்து அப்படி என்பதாக நாங்க சொல்லுவோம். அதுல ஒரு பண்பு இல்லை என்றாலும், அதுல ஒரு பண்பு மெச்சாக இல்லை என்றாலும், அதுல ஒரு பண்பு பொருத்தம் இல்லை என்றாலும் நாங்க சொத்து என்ற கேட்டகரியில் இருந்து அவன் இல்லாம. சரி, ஆனா நாங்க பேசுவோம். ஒன்னாவது, கடந்த கால கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால், கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால் உருவானது உருவானது அப்படின்னு. அதனால ஃபர்ஸ்டுக்கு பேசுவோம். கொடுக்கல் வாங்கல் என்ன, நிகழ்வு உண்டா என்ன. கொடுக்கல் வாங்கல் என்ன, நிகழ்வு உண்டா என்ன. அப்ப கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் என்றது என்னன்னா, சரி, கொடுக்கல் வாங்கல் என்றது என்னண்டா ஒரு விஷயத்தை கொடுத்து இன்னும் ஒரு விஷயத்தை வாங்குறது, ஒரு வளத்துக்காக இன்னும் ஒரு வளத்தை பரிமாற்றம் செய்யுது. உதாரணமாக உங்கள்கிட்ட இந்த மாக்கரை இருக்குது, நான் காசத்தாரன் மாக்கரை நான் வாங்குறேன். நான் உங்களுக்கு காசத்தாரன் மாக்கரை திருப்பி வாங்குறேன்னு சொன்னா, அப்ப ஒரு விஷயத்தை கொடுத்து இன்னும் ஒரு விஷயத்து வாங்கப்படுது. இதைத்தான் சொல்லும் கொடுக்கல் வாங்கல். ஒன்று கொடுத்து இன்னொன்று வாங்கப்படுது, ஒன்று கொடுக்கப்படுது இன்னொன்று வாங்கப்படுது. இதுக்காக நாங்க பேர் சொல்வது தான் கொடுக்கல் வாங்கல் சொல்றோம். கொடுக்கல் வாங்கல், ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டு இன்னும் ஒரு விஷயம் வாங்கப்படும், இது கொடுக்கல் வாங்கல் என்பதாக சொல்லப்படும். அப்ப கடந்த காலம் கொடுக்கல் வாங்க, அடுத்தது நிகழ்வு. நிகழ்வு உண்டா, ஏதோ ஒரு விஷயம் நிகழ்றதால எங்களோட வணிகத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள், எங்களோட பிசினஸ்ல இருக்கக்கூடிய விடயங்கள்ல மாற்றம் உருவாகுது. இந்த சொத்துக்கள்ல உரிமையாண்மையில பொறுப்புல மாற்றம் உருவாகுதுன்னு சொல்லுவோம். அதை நாங்க பொறுப்பு பேசுவோம். அப்ப நிகழ்வுனா உதாரணமா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஒன்று வருது, நெருப்பு ஒன்று பத்துது. இந்த நெருப்பு பத்துறதுனால எங்கட வணிகத்துல விற்க வச்சிக்கிற சாமான் அழிவடையுது. இதை சல்லிய கொடுத்து யாரும் நெருப்ப வாங்கல, இதை கொடுக்கல் வாங்கல, இது நிகழ்வு. இது நிகழ்வு. சரி, நெருப்பொண்டு பத்துது. இதனால என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, எங்கட வணிகத்துல எங்கட பிசினஸ் அதாவது பத்துறதால வணிகத்துல விற்க வச்சிருக்கக்கூடிய சாமான்கள் எல்லாம் எரிஞ்சு போகுது. அப்ப இது ஒரு கொடுக்கல் வாங்கல் அல்ல, இது நிகழ்வு. அப்ப கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு, இத ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குறதால அப்படி இல்லாட்டி ஒரு நிகழ்வால உருவானதுதான் சொத்துன்னு சொல்லி சொல்லுவோம். சரி, ரெண்டாவது விஷயம் பேசுவோம். நான் இது தெளிவா பேசுவோமா. ரெண்டாவது விஷயம் பேசுவோம், நிறுவன கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. நிறுவன கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. சரி, மூணாவது பண்பு சொல்லுவோம், நிகழ்கால பொருளாதார வளம். நிகழ்கால பொருளாதார வளம் அப்படின்னு, நிகழ்கால பொருளாதார வளம். சரி, இந்த 3 பண்புகளும் இருந்தாதான் அவரை சொத்து என்பதாக நாங்கள் அடையாளப்படுத்தும். அப்ப இந்த 3 பண்புகளையும் பத்தி பேசுவோம். உதாரணமாக சொல்லுவோம், உங்களோட பிசினஸ்ல, உங்களோட வணிகத்துல, சரி, நீங்க ஒரு மோட்டார் வாகனம் ஒண்ணு, மோட்டார் பைக் ஒண்ணு வச்சுக்கிறீங்க, சாமனை கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வரது, உங்களோட சொந்த மோட்டார் பைக் வச்சுக்கிறீங்க. அப்ப இதுக்கு இந்த 3 பண்பு இருக்குதான்னு பார்ப்போம். இந்த மோட்டார் பைக் இப்ப எப்படி உங்களோட கைக்கு வந்தேன்னா, கடந்த கால கொடுக்கல் வாங்கலால உருவாகும். கடந்த காலத்துல பழைய, அதுக்கு முந்தி எப்போவோ நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா, காசை கொடுத்து மோட்டார் வாகனத்தை வாங்கிடுங்க. சரி, காசை கொடுத்து என்ன செஞ்சிருப்பீங்க, மோட்டார் வாகனத்தை வாங்கிருப்பீங்க. இதுக்கு மோட்டார் வாகனத்தை நீங்க வாங்கினதாலதான் இன்றைக்கு உங்களோட வாகனம் உங்களோட வணிகத்துக்கு முன்னால நின்று கொண்டிருக்கு. அப்ப இந்த கொடுக்கல் வாங்கல் ஒன்று நடைபெற்று இருந்ததாலதான் உங்களோட அந்த வாகனம் இருக்குது. அப்ப அது ஓகே.
இரண்டாவது பண்பு உங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிறது. கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்குதுண்டா சட்ட ரீதியான உரிமை உங்கள்ட்ட இருக்குது. சட்ட ரீதியான உரிமை உங்கள்ட்ட இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு விரும்பியதை செய்யலுமானதாக இருக்கும். இப்ப உங்களோட மோட்டார் வாகனத்துல நீங்க யோசிக்கிறீங்க கொஞ்சம் கலர் அப்செட், அதுல சில கீறல்கள் இருக்குது, கொஞ்சம் ஸ்டிக்கர் ஒன்று அடிச்சு ஃபுல் மோடிஃபை என்று கொடுப்போம். நீங்க யோசிச்சா உங்களுக்கு செய்யலாம், பிரச்சனை ஒன்று இல்லை. நீங்க யோசிக்கிறீங்க உங்களோட மோட்டார் வாகனத்துல அந்த பீட்டை கொஞ்சம் மாத்துவோம், சவுண்ட் சிஸ்டத்துக்கு சவுண்ட கொஞ்சம் மாத்துவோம் அப்படின்னு சொல்லி பார்ட்ஸை கொஞ்சம் மாத்துவோம், அப்படி மாத்துவோம் இப்படி மாத்துவோம் யோசிச்சு அதை மோடிஃபை பண்றீங்க. உங்களோட வாகனம் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது, நீங்க வேண்டிய மாதிரி செய்யலாம். இது ரெண்டுக்கு எடுத்த வாகனம் கொண்டாக இருந்தா நீங்க நினைச்ச மாதிரி பாவிக்கலாம். அவர்கிட்ட கேட்கணும், அதுவும் அவர் அனுமதி தந்தா செய்யலாம், இல்லாட்டி செய்யலாம். சரி, உங்களோட வாகனமாக இருந்தா நீங்க என்ன செய்யலாம், காட்டலாம். நீங்க உங்களோட வாகனமாக இருந்தா அத உங்களுக்கு நினைச்ச மாதிரி பாதிக்கலாம். இதுதான் நிறுவன கட்டுப்பாட்டுக்கு கீழ் உள்ளது என்றதாக நாங்க சொல்றோம். நிகழ்கால பொருளாதார பலம். இந்த பொருளாதார பலம் என்றது என்னாண்டா பிள்ளைகள், பொருளாதார பலம் என்றா என்னாண்டா எதிர்காலத்துல வள உட்பாய்ச்சலை ஏற்படுத்துகின்ற விடயங்கள். பொருளாதார வளம் என்றா எதிர்காலத்துல எங்களுக்கு வளங்களை கொண்டு வந்து தர எது ஒன்றும் பொருளாதார வளம் என்பதாக நாங்க அக்கௌண்ட்ல பேசுறோம். எதிர்காலத்துல நன்மை கொண்டு வரக்கூடியது. இப்ப மோட்டார் வாகனம் உங்கள்கிட்ட இருக்குது, அந்த மோட்டார் பைக் இருக்குது. இந்த மோட்டார் பைக் இருக்கிறதுனால நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா அதுல இருந்து சாமனை கொண்டு போயிட்டு கொடுத்து காசு சம்பாதிச்சு கொடுவாரு. அந்த மோட்டார் பைக்கால உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா எதிர்காலத்துல ஒரு நன்மை கிடைக்குது, உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குது. அந்த நன்மை கிடைக்குது, உங்களுக்கு ஒரு வளம் ஒன்று உள்ளுக்கு வருது, காசு இந்த பொருளாதார அந்த நன்மை ஒன்று உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதைத்தான் சொல்லுவோம் பொருளாதார வளம். காசு அல்லது ஒரு நன்மை எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது எதிர்காலத்தில். சரி, அதுல இருந்து ஒரு உட்பாய்ச்சல் ஒன்று நடக்குது, காசு எங்களை நிறுவனத்துக்குள்ள வருது அப்படின்னு அதை நாம சொல்லுவோம் பொருளாதார வளம். அப்ப இந்த மோட்டார் பைக்ல இருந்து எங்களுக்கு அப்படி ஒரு கிடைக்குது, அதனால பொருளாதார வளம் என்றதாக சொல்லுவோம். ஆகவே இந்த மூணு பண்பும் இந்த மோட்டார் பைக்கு இருக்கிறதுனால நாங்க அது சொத்து என்பதாக சொல்லுவோம். உங்களோட ஒரு சொத்து மோட்டார் பைக். இப்ப நீங்க ஒரு வாடகைக்கு கட்டிடம் ஒன்று எடுத்திருக்கீங்க, வாடகைக்கு ரெண்டுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னா ரெண்ட் பேசிஸ்ல ஒரு பில்டிங் ஒன்று எடுத்திருக்கிறீங்க, கட்டிடம் ஒன்று வாடகைக்கு எடுத்திருக்கீங்க. இப்ப இந்த வாடகைக்கு எடுத்த கட்டிடம் உங்களோட சொத்தா என்ன நீங்க யோசிக்கிறீங்கன்னு சொன்னா இந்த மூணு பண்பும் இருக்குதான்னு பாருங்க. இருந்தா சொத்து, இல்லைன்னா சொத்து. ஒன்னாவது கடந்த கால கொடுக்கல் வாங்கல நிகழ்வுகளால் உருவானது. நீங்களும் அந்த பில்டிங் ஓனரும் எக்ரிமெண்ட் ஒன்று செஞ்சு அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில பணங்கள் பரிமாற்றப்பட்ட ஒரு கொடுக்கல் வாங்கல் செஞ்சதுனாலதான் இன்றைக்கு அந்த பில்டிங்குள்ள நீங்க கடை செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, நீங்க ஒரு ஷாப்போட நடாத்தி கொண்டிருக்கிறீங்க, நீங்க உங்களோட பிசினஸ் ரன் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. சோ கடந்த கால கொடுக்கல் வாங்கல் அங்க இடம் பெற்று இருக்குது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மூணாவது பங்குக்கு பேசிட்டு வரும் நிகழ்கால பொருளாதார பலம். ஓ, அந்த பில்டிங் இல்லாட்டி நீங்க எங்க போயிட்டு பிசினஸ் பண்ணுவீங்க, எங்கிருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்? அப்ப அந்த பில்டிங் இருக்கிற சுத்தி தான் நீங்க பிசினஸ் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்றீங்க. பில்டிங் இல்லாம ரோட்ல இந்த ராட்டைகளை வச்சு அங்க சாமான வச்சு விற்கலுமா? ஒரு முறையான ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கணும். இப்ப நான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒன்று செய்யறேன், பில்டிங் ஒன்று இல்ல, நான் என்ன செய்யறேன்னு சொன்னா மேசை எல்லாத்தையும் ரோட்ல போட்டு பிள்ளைல வாங்க படிப்பிக்கிறேன், காசு தாங்கன்னு சொன்னா வருவாங்களா? வரமாட்டாங்க. பில்டிங் இருக்கணும், அந்த ஃபேன் இருக்கணும், இப்படி பல விஷயங்கள் இருக்கணும். அந்த பில்டிங்கால நான் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்குது, எனக்கு ஒரு நன்மை கிடைக்குதுன்னா அந்த பில்டிங் ஒரு பொருளாதார வளம். ஓகே. மூணாவது விஷயம் நிறுவன கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளதுன்னு கேட்டா, இப்ப அந்த பில்டிங்ல என்ட்ரன்ஸ் கொஞ்சம் இந்த இடம் சரியில்லை, வேற இடத்துக்கு என்ட்ரன்ஸை மாற்றுவோம்னு யோசிக்கிறீங்க, உங்களால மாற்ற முடியுமா என்று கேட்டா முடியாது. காரணம் என்ன? நீங்க ரெண்டில் எடுத்திருக்கிறீங்க, வாடகைக்கு எடுத்திருக்கிறீங்க. அப்படி நீங்க மாற்றணும்டா அது உங்களோட உரிமையாளத்தை சொல்லணும், உரிமையாளர் மாத்தி தந்தா உண்டு, இல்லாட்டி இல்ல. நீங்க யோசிக்கிறீங்க அந்த கதவோட இடத்தை மாத்தணும், நீங்க யோசிக்கிறீங்க இல்ல சீட் போட்டிருக்குது, சீட் சரி வருது இல்ல ஸ்லெப்ப போட முடியும். உங்களோட பிசினஸ் உங்களோட கட்டிடம் அல்ல, அது உங்களோட கட்டிடமாக இருந்தா நீங்க நினைச்சதை செய்யலாம்.
சோ உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் இல்ல. ரெண்டு பண்பு இருக்குதுதான், ஆனா ஒரு பண்பு அங்க பூர்த்தியாக இல்ல. உங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே அவர் இல்ல. ஆகவே அது உங்களோட சொத்தொண்டல்ல, உங்களோட ஒரு சொத்தல்ல என்பதாக நீங்க நினைச்சு கொடுக்கணும். அது சொத்தல்ல. அப்ப அது அந்த வாடகைக்கு எடுத்த அந்த கட்டிடத்திலையும் முதலாவது பண்பும் மூணாவது பண்பும் இருந்தாலும் கூட இந்த இரண்டாவது பண்பு இல்லை என்றதால அவர் சொத்து இல்லை என்ற கேட்டகரிக்கு போவார். சொத்தல்ல, சொத்து என்ற கேட்டகரிக்குள்ள அவர் எடுக்கிறாரு. இன்னும் ஒரு உதாரணம் சொல்லி பாருங்க. சரி, உங்களோட உங்களோட காணிதான் அதுல ரெண்டு பில்டிங் இருக்குது. ரெண்டு பில்டிங் இருக்குது. ஒரு பில்டிங்ல தான் உங்களோட பிசினஸ் செய்றீங்க. உங்களோட சொந்த காணி, சொந்த ரெண்டு பில்டிங், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பில்டிங் என்ன நடந்துக்குது, கொஞ்சம் இடிஞ்சு இருக்குது. சரி, பேஸ்மெண்ட் அது உறுதி இல்லை, அதனால வெடிப்பெல்லாம் போயிட்டு எந்த டைம்ல உடஞ்சு விழுந்து தெரியாது. எந்த டைம்ல உடஞ்சு விழுந்து தெரியாது. ஆனா பில்டிங் எல்லாம் இருக்குது, பார்வைக்கு எல்லாம் முன்னுக்கு இருக்குது. ஆனா அதை பாதிக்க வானாண்டு அன்னத்துறை எங்கேயும் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு யோசிப்போம். இப்ப அந்த பில்டிங், அந்த உடஞ்சிக்கிற பில்டிங்கை பத்தி யோசிச்சா கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால் உருவானதுன்னா, கடந்த காலத்துல ஒரு கொடுக்கல் வாங்கல் செஞ்சு சொல்லிட்டு தான் பில்டிங் ஒன்று இருக்குது, இல்லாம சும்மா வராது, வானத்துல இருந்து விடாது. சோ அது ஓகே. கட்டுப்பாட்டுக்கு இருந்தது, அதை உடைக்கணும்னா உடைக்கலாம், அதை மாத்தணும்னா மாத்தலாம். அது உங்களோட விருப்பம், உங்களோட பில்டிங், உங்களோட சொந்த பில்டிங். அதனால நீங்க உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. நிகழ்கால பொருளாதார வளம். இப்ப அந்த பில்டிங் இருந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குதா, உங்களுக்கு நன்மை கிடைக்குதா? இல்ல. அது இப்ப உடஞ்சு விழ போகுது. இந்த அண்ணன் இருக்குது உடஞ்சு விழுவுறதுக்கு. அப்ப அந்த பில்டிங் உங்களுக்குரிய சொத்துண்டாக காட்டையில் அது என் மூணு பண்பும் பூர்த்தி இல்லை. மூணு பண்பும் பூர்த்தி இல்லை. அப்படி பூர்த்தியானாதான் சொத்துண்டாக காட்டலாம். இல்லாடி சொத்தல்ல, இல்லாடி சொத்தல்ல. அப்ப சொத்துன்னு சொன்னா இந்த மூணு பண்புகளும் பூர்த்தியாகிற விடயங்களுக்கு சொன்னாங்க சொத்து என்பதாக வரைவிலக்கணம் கொடுப்போம். சொத்து. அப்ப சொத்துக்கு வரைவிலக்கணம் சொல்லும் போதா இந்த மூணு பண்பை எழுதலாம். கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால் உருவான நிறுவன கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள நிகழ்கால பொருளாதார வளங்கள் யாவும் சொத்துக்கள் ஆகும் என்பதாக சொல்லலாம். அப்ப பாஸ்ட்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் நடந்து எங்களோட கட்டுப்பாட்டை கீழே கண்ட்ரோல்ல இருந்து எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ட தருதுன்னா அவர் தான் சொத்து. சரி, அப்ப இந்த மூன்று பண்புகளும் பூர்த்தி ஆனாதான் அவருக்கு நாங்க சொத்து என்ற பட்டத்தை கொடுப்போம். அப்படி இல்லாம சொத்து இந்த பட்டத்தை லேசா அடிக்கலாம். ரெண்டு பண்பு பூர்த்தி, எனக்கு சொத்து தான் சொல்லி அவரு கொலரசத்தி கேட்டாலும் உனக்கு ரெண்டு தான் பூர்த்தி, மூணு பூர்த்தியானதான் உனக்கு சொத்தை தருவோம்னு நீங்க சொல்ல தெரிவிக்கணும். சோ சொத்துன்னு சொன்னா இந்த மூணு பண்புகளும் பிள்ளைகள் பூர்த்தியானா மட்டும்தான் அவரை சொத்து என்பதாக நாங்கள் கருதுவோம். அப்படி இல்லைன்னா அவர் சொத்து அல்ல. ஒரு பண்பு இல்லைன்னா ஒரு சொத்து. கிளியரான பாருங்க. பேசின விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் டவுட்கள் இருந்தால் கேட்கலாம். பேசின விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனை டவுட் இருந்தா கேட்கலாம். ஆலியா, ஹாஜரா, நபீஹா, R4 1255, ஷாலிஹா, இம்தாத். Is it clear or not? செட்ல சார் ரிப்ளை கொடுத்தாங்க. நான் டிவைஸுக்கு முன்னால பேசிக் கொண்டிருக்கிறேன். சோ நீங்க இருந்தாலும் மேல வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அதனால நான் ஒரு டிவைஸுக்கு தான் பேசிக் கொண்டிருக்கேன். ஓகே, ஆலியா கிளியர் மஹல், தேங்க்யூ, ஜஸாக்குமுல்லாஹ். ரிப்ளையோட தந்தீங்கன்றாதான் பிள்ளைகள் இருக்கிறாங்க கிளாஸ்ல என்பது சரி எனக்கு விளங்கும். ஸோ அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனோட கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எனர்ஜியோட இருக்கு செய்யறதுக்கு. ஓகே, கிளியர். சரி, ஓகே. R4 1255 கிளியர். ஆஜரா கிளியர். ஓகே, ஆஜரா கிளியர். மற்றவங்க கிளியராக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா தயவு செஞ்சு மைக் அன்மியூட் பண்ணி, அப்படி இல்லாட்டி உங்களோட செட் பாக்ஸ்ல ஒரு செட்டை போடுறதன் ஊடாக என்கிட்ட கேட்டுக்கொள்ள. சரி, டவுட் கேட்கறதுக்கு வெக்கப்பட தேவையில்லை. சரிதானே? டவுட் கேட்கறதுக்கு வெக்கப்பட தேவையில்லை. படிக்கிறதுக்கு சரியா நீங்க வெக்கப்பட்டீங்கன்னா அதுக்காக உங்களோட படிப்பு முடிச்சு.
யாருக்கு தனக்கு எல்லாம் தெரியும் என்று யோசிக்கிறாரோ, யாரு கேட்கறதுக்கு வெட்கப்படுறாங்களோ, இவங்க ரெண்டு பேருக்கும் அறிவுடைய வாசல் மூடப்படும். அறிவுடைய வாசல் மூடப்படும். சரி, எனக்கு எல்லாம் தெரியும் என்று யோசிக்கிறவனுக்கும் அதுக்கப்புறம் கற்கிறதுக்கு கொண்டு இல்லை என்ற அடிப்படையில கற்க மாட்டான். அடுத்த விஷயம், சரி, யாரு வெட்கப்படுறாங்களோ, கேட்கறதுக்கு வெட்கப்படுறாங்களோ, அவங்களும் என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா முன்னேற மாட்டாங்க. டவுட் இருந்தா அப்ப கேட்கணும். சரிதானே? அப்பதான் கிளியர்படுத்தலாம். உங்களோட டவுட்ன்றது உங்களுக்குள்ள உள்ளத்துல வாரம். ஸோ அதை எந்த ஆசிரியராலையும் சொல்ல முடியாது. அதனால நீங்க என்கிட்ட அதாவது செஸ்ல அப்படி இல்லாட்டி ஒரு வாய்ஸ் அந்த மைக் அன்மியூட் பண்ணி கேட்கக்குள்ளதான் ஓகே இப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, அதை கிளியர் பண்ணி தரலாம். என்ன பொறுத்த வரைக்கும் எந்த கிளாஸ்ல நீங்க வேற எந்த கிளாஸ் போனாலும் எந்த இடத்துல கிடைச்சாலும் எங்கட கிளாஸ்ல இந்த ஆன்லைன் பைக்குல் அகாடமி வசீர் சார் வஷீன் சார் செய்யற கிளாஸஸ்கள்ல நாங்க விரும்புறது யாருன்னு சொன்னா எங்கட பிள்ளைகள் எங்கள்கிட்ட டவுட் கேட்கணும் என்றதான் நாங்க விரும்புறோம். ஸோ எங்கட பிள்ளைகள் கிட்ட இருக்கக்கூடிய டவுட்டை நாங்க கிளியர் பண்ணி கொடுக்கணும்ன்றது தான் எங்கட எய்ம். அப்ப என்ன சொல்ல வரோம்டா, நீங்க உங்களோட டவுட் இருந்தா தாராளமாக கேட்கலாம். அது சரி, டவுட்டை கேட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களோட மறுபடியும் எப்படி விளங்கப்படுத்தினோமோ அதே மாதிரிதான் விளங்கப்படுத்துவோம். அதாவது அவசரமாக கோபத்தோட உங்களுக்கு அந்த விஷயம் நாங்க சொல்லி தர மாட்டோம். சரி, நிதானமாக உங்களோட டவுட் நாங்க கிளியர் பண்றதுக்கு நாங்க ரெடியாக இருக்கிறோம். சரிதானே? அப்படியே உங்களோட டவுட்டை கேட்கறதுக்கு நீங்க வெட்கப்படுறதுக்கு அச்சப்படுறதுக்கு இல்ல. ஸோ உங்களோட டவுட்டை நீங்க சரியா கேட்டு சரியா கிளியர் பண்ணிக்கணும். டவுட்டோட அடுத்த செக்ஷனுக்கு மூவ் ஆக இல்லாது. சரி, நினைக்கிறேன் கிளியர் ஆகிக்கும்னு சொல்லி சில நேரத்துக்கு நீங்க உங்களோட மனசுல ஒரு பயம் இருக்கும். டவுட்டை கேட்டா இவர் என்ன சரி சொல்லிடுவாரா, சரி, டவுட்டை கேட்டா இவர் என்ன சரி ஏசிடுவாரா, முகத்துக்கு என்ன சரி சொல்லிடுவாரா, என்ன இதெல்லாம் பெரிய டவுட். அதெல்லாம் இல்ல, சின்ன டவுட்டா இருந்தாங்க. சரி, அந்த சொத்துக்கு ஏன் நீங்க போட்டிக்கிறீங்க, அதுவும் உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கலாம். அந்த டவுட்டையும் கேட்டதுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை, நான் சொல்லி தருவேன். சரி, சொத்துக்கு சைட்ல ஒன்று போட்டிக்கிறீங்க, ரீசன் என்ன சார் அப்படின்னு கூட கேட்டாலும் கூட சரி உங்களுக்கு சொல்லி தரதுக்கு நாங்க ரெடியாக இருக்கோம். அதனால டவுட்ல எதுவும் சிறுசு பிரச்சனை இல்லை, எல்லாம் டவுட்ஸ் தான். ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாம் தாராளமாக கேட்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால செஞ்சு உங்களுக்கு டவுட் இருந்தா கட்டாயம் கேளுங்க. சரியா? ஓகே. அப்ப நாங்க அடுத்த தலைப்பு பொறுப்புக்கு மூவ் ஆகுவோம். சரி, அடுத்த தலைப்பு பொறுப்புக்கு மூவ் ஆகுவோம். ஓகே, சரி, பொறுப்புகள் என்றா என்ன என்பது பேசுவோம். பொறுப்பு பொறுப்பு லயபிலிட்டி எங்கட வார்த்தையில எங்கட பரிபாஷையில நாங்க ஒரு வார்த்தையில சொல்றதாக இருந்தா கடன். எங்கட பாஷையில எங்கட பரிபாஷையில ஒரு வார்த்தையில சொல்றதாக இருந்தா கடன். கடன் கடன் என்பதாக சொல்லுவோம். நாங்க ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய கடன், நாங்க ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய கடனைத்தான் சொல்லுவோம் பொறுப்பு என்பதாக. பொறுப்பு என்பதாக. அப்ப பொறுப்பு என்றா நாங்க இந்த ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய விடயங்கள். இப்ப இதுக்கும் பிள்ளைகள் பொறுப்பா இல்லையா என்ற அடையாளம் காணணும்டா 3 பண்புகள் பூர்த்தி ஆகணும். 3 பண்புகள் இங்கேயும் பூர்த்தி ஆகணும். சரி, அப்ப அந்த 3 பண்புகளையும் சொல்றேன், அதுக்கப்புறம் பேச. 1வது பண்பு, அங்க நாம சொத்துக்கு பேசின அதே பண்புதான், கடந்த கால கொடுக்கல் வாங்கல்களால் உருவானது. கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால் உருவானது. 2வது பண்பு நிறுவன கடப்பாடு. சரி, 2வது பண்பு மற்ற தடுப்பு, இது 3வது திருப்பம். சரி, 2வது பண்பு பொருளாதார மாற்றும் 3வது நிறுவன கடப்பாடு அப்படின்னு. சரி, நிறுவன கடப்பாடு 3 பண்புகள். சரி, அப்ப கடந்த கால கொடுக்கல் வாங்கலால் உருவானது, பொருளாதார வளங்களை மாற்றும் இருமையுடையது, நிறுவனத்தினுடைய கடப்பாடு என்பதாக சொல்லும். சரி, கடந்த கால கொடுக்கல் வாங்கலால் உருவானது உதாரணமாக சொல்லுவோம். நீங்க பேங்க்ல
கடன் கட்டிக்கிறீங்க. பேங்க்ல ஒரு 2 லட்சம் கடன் கட்டிக்கிறீங்க. இது பொறுப்பா? இதுக்கு 3 பண்புகள் செட் ஆகுமா என்பதை பேசணும். பேங்க்ல சொல்லி வாங்கியிருக்கிறீங்க 2 லட்சம் திருப்பி கட்டணும். ஓகே, இந்த 3 பண்புகள் பூர்த்தியானதான் பொறுப்புன்றதாக போடலாம். கடந்த கால கொடுக்கல் வாங்கலால் உருவானது. பேங்க்குக்கும் உங்களுக்கும் கொடுக்கல் வாங்கல் ஒன்று நடக்காம சரி நீங்க பேங்க்குக்கு கடன் கட்ட வேண்டியது இருக்காது. நீங்க இதுக்கு முதல் ஒருத்தர சந்திச்சே இல்லை. வாழ்க்கையில அவர் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் காண்பீங்க. அவர் சொல்றாரு எனக்கு 5 லட்சம் நீங்க தரையடிக்குதுன்னு சொல்லி. 5 லட்சம் நீங்க தரையடிக்குதுன்னு சொல்றீங்க. அப்ப அந்த 5 லட்சம் தரையடிக்குதுன்னு அவர் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஏற்றுக்கொள்வீங்களா? அடே உன இதுக்கு முதல் கண்டே இல்லை. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் தான் 5 லட்சம் எப்படி உங்களுக்கு தரையடிக்குது? கொடுக்கல் வாங்கலோட நிகழ்ந்தாதான் அந்த இடத்துல பொறுப்புருவாங்க. பேங்க்குக்கும் உங்களுக்கும் ஒரு கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்குது. அதனால நீங்க பேங்க்குக்கு கடன். ஓகே, ஒன்னாவது சார். பொருளாதார வளங்களை மாற்றும் எளிமையுடையது அப்படின்னா உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வளங்கள் பொருளாதார வளங்கள் சொத்துல சொன்னோம். அந்த வளங்களை மாற்றக்கூடிய எளிமை இந்த பொறுப்புக்கு இருக்குது. நீங்க இந்த பேங்குக்கான கடனை திருப்பி கட்ட பலன் பேங்க்ல 2 லட்சம் வாங்கியிருக்குது. நீங்க திருப்பி கட்டும் பொழுது காசை கட்டுவீங்க அப்படிதானே? காசு காசுன்றது ஒரு பொருளாதார வளம் சொல்லி. காசுன்றது ஒரு பொருளாதார வளம். ஏன் காசால உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் இருக்குது உடம்பு நிறுவனத்துக்கு. அப்ப அந்த பெனிஃபிட் தரக்கூடிய காசு பொருளாதார வளம் குறையுது, வெளியே போகுது. அந்த வெளியே கொண்டு போகக்கூடிய இயலுமை ஆற்றல் இந்த பொறுப்புக்கு இருக்கு. பொருளாதார வளங்களை மாற்றும் இயலுமையுடையது. பொருளாதார வளங்களை மாற்றும் இயலுமையுடையது. நீங்க பேங்க் லோனை திருப்பி செலுத்துறீங்க. அப்படி திருப்பி செலுத்தும் பொழுது அந்த வளம் குறைவுண்டாகுது. அந்த வளத்துல குறைவுண்டாகுது. சரி, அப்ப பேங்க் லோனாக இருக்கலாம், வேற சரி கடன் நீங்க திருப்பி செலுத்தும் பொழுது பாருங்க உங்களோட அந்த காசு குறையுது. காசு குறை சரி, அப்ப காசு குறைஞ்சா அங்க பொருளாதார வளத்துல ஒரு மாற்றம் உண்டாகுது. நிகழ்கால கடப்பாடு அல்லது நிறுவனத்தினுடைய தற்கால கடப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப நிறுவனத்தினுடைய நிகழ்கால கடப்பாடுன்னா கட்டாயம் நீங்க பே பண்ணியேதான் ஆகணும், செலுத்தியேதான் ஆகணும். அதுல இருந்து தப்பிக்க முடியாது. பேங்க்ல வாங்கின கடனை நீங்க திருப்பி கட்டியே ஆகணும். அப்படி கெட்டலண்டா சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். அப்ப கட்டாயம் திருப்பி செலுத்த வேண்டிய ஒன்று, கட்டாயம் திருப்பி செலுத்தியே ஆகணும். அதனாலதான் நாங்க பொறுப்பு. இந்த 3 பண்பும் ஒன்றுக்கு இருந்தா பொறுப்பு. பேங்க் லோனுக்கு இந்த 3 பண்பும் இருக்குது. கடந்த கால கொடுக்கல் வாங்கலால் உருவானது. கடந்த கால கொடுக்கல் வாங்கல் இல்லாம பேங்க் லோனுக்கு நீங்க கடன் கட்டி ஏற்படாது. நிகழ்கால பொருளாதார வளங்கள் பொருளாதார வளங்களை மாற்றும் எளிமையுடையது. திருப்பி செலுத்த காசு குறையுது, பொருளாதார வளத்தை மாற்றுது இந்த பேங்க்ல. சரி, நிகழ்கால கடப்பாடு கட்டாயம் கட்டணும், இல்லாட்டி நீங்க ஜெயில எடுத்து கம்பி என்ன. சரி, அப்ப நிகழ்கால கடப்பாடு கட்டாயம் கெட்டிதான் ஆகணும், தப்பே இல்லாது. அப்ப 3 பண்பும் பூர்த்தி. அப்ப பேங்க் லோன் என்றது ஒரு பொறுப்பு. நீங்க உங்களோட நிறுவனத்துல விற்கிறதுக்கு சாமான் வாங்கிருக்கீங்க கடனுக்கு. நீங்க உங்களோட நிறுவனத்துல விற்கிறதுக்கு சாமான் வாங்கி இருக்கிறீங்க கடனுக்கு. இப்ப அந்த கடனுக்கு வாங்கின சாமான நீங்க விற்க போறீங்க. கடன் அப்துல்லா சொல்றப்ப கடன் கொடுனர் பேசணும். யாருக்கு சரி நாங்க சாமான வாங்கிருக்கோம் கடனுக்கு அவருக்கு நான் காசு கொடுக்கிறீங்க. அப்ப நான் அவருக்கு சொல்றப்ப கடன் கொடுனர் அக்கௌண்ட். இது பொறுப்பு உண்டு, இதுவும் ஒரு பொறுப்பு. எப்படி அவருக்கு நான் 1 லட்சம் கொடுக்கிறீங்க, அவரோட நான் கொடுக்கலாம்னு சொல்லிக்கிறேன், சாமான் வாங்கிக்கிறேன் தாரன்னு சொல்லி வாக்கு கொடுத்தீங்க. சோ அவருக்கு இடையில ஒரு டீலிங் நடந்துருச்சு. அதனால அவருக்கு நான் 1 லட்சம் கொடுக்கிறீங்க. அப்போ 1வது வந்து கொடுத்து பொருளாதார வளங்களை மாற்றும் எளிமையுடையது. உங்களுக்கு திருப்பி செட்டில் பண்ண போல நீங்க என்ன செய்வீங்க? பொருளாதார வளம் மாறும். நான் கெட்ட எடுத்து எனக்கு தாரம் தூக்கி பேசுவேன். பொருளாதார வளம் எப்படி மாறத்தானே போகுது? கெட்டினா கெட்டலையோ, கெட்டினா காசு குறையும், கெட்டாட்டி எனக்கு தாரம் தூக்கிட்டு போயிட்டு வர அவரு. உங்களோட சல்லி வேணும், அப்ப சாமனத்தை அவங்க எடுத்துட்டு போற எடுத்து பேசுவார். அப்ப சாமனத்தை தூக்கிட்டு போயிட்டாருன்னு சொன்னா அப்ப பொருளாதார வளங்கள் கட்டாயம் குறையும். பொருளாதார வளங்களை மாற்றும் இயலுமே அந்த பொறுப்புக்கு இருக்கிறது. நிகழ்கால கடப்பாடு கெட்டியே நான் ஆகணும், கெட்டாம தப்பிக்கல. திருப்பி திருப்பி இவ்வளவு வந்து காசை பிடிச்சி சரி கேட்பாரு, சண்டை பிடிச்சி சரி கேட்பாரு, கெட்டிதான் தப்பிக்கே இயலாது. கட்டாயம் கெட்டியாகும் நிகழ்கால கடப்பாடு.
இந்த மூணு பண்பும் பூர்த்தியானா அது நாங்க சொல்லுவோம் பொறுப்புன்னு சொல்லுவோம். பொறுப்புன்னு சொல்றது எங்கட பாஷையில நாங்க சொல்றதா இருந்தா, நாங்க யாராவது ஒரு வெளித்தரப்பினருக்கு வெளியொரு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய கடன், அதைத்தான் நாங்க பொறுப்பு என்பதாக வரையறுக்கிறோம் அக்கௌண்ட்ஸ். சரி, அப்ப அக்கௌண்ட்ஸ்ல பொறுப்பு லயபிலிட்டி எல் என்று பேசப்பட்டது நாங்க வெளித்தரப்பினருக்கு கொடுக்க வேண்டிய கடன். அதுக்கு இந்த மூணு பண்புகள் இருக்குது. கடந்த கால கொடுக்கல் வாங்கலால் உருவானது, நிறுவனத்தினுடைய பொருளாதார வளங்களை மாற்றும் இயலுமை உடையது, நிகழ்கால கடப்பாடு. இந்த மூணு பண்புகளும் இந்த பொறுப்புக்கு இருக்கு. இந்த மூணு பண்புகளை வெற்றி பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு வரைவிலக்கணம் உருவாக்கலாம். எப்படி? கடந்த கால கொடுக்கல் வாங்கலால் உருவான நிறுவன பொருளாதார வளங்களை மாற்றும் இயலுமையுடைய நிகழ்கால கடப்பாடுகள் பொறுப்புகள் எனப்படும். ஏனென்றா இந்த வரைவிலக்கணம் பாஸ் பேப்பர்ல இப்ப அண்மையில கூட 2 தடவை கேட்கப்பட்ட ஒரு வரைவிலக்கணம் தான் பொறுப்புக்குரிய சொத்துக்குரிய வரைவிலக்கணங்கள். ஆகவே இந்த மூணு பண்பும் வரைவிலக்கணத்தில் சுட்டி காட்டப்பட்டிருக்கணும். கடந்த கால கொடுக்கல் வாங்கலால் உருவானது, பொருளாதார வளங்களை மாற்றும் எளிமையுடையது, நிகழ்கால கடப்பாடு. இந்த மூணு பண்பு இருக்கு. சரி, ஆக முக்கியமான விஷயம். அப்ப சொத்துக்களுக்கு மூணு பண்பு, பொறுப்புகளுக்கு மூணு பண்பு. அந்த மூணு பண்பையும் வச்சுதான் எங்கட அந்த சொத்துக்கள் பொறுப்புகளுக்கான வரைவிலக்கணங்கள் உருவாக்குறது. அந்த மூணு பண்பையும் அப்ளை பண்ணி பார்க்கணும். நாங்க சொல்ற விஷயத்துக்கு இவர் சொத்தா பொறுப்பா என்பதுக்கு அடையாளம் காணும். சொத்தா பொறுப்பு, இவர் சொத்தாக இவர் சொத்தா அடையாளம் காணணும்னா இந்த மூணு பண்பை வச்சு பாருங்க. மூணு பண்பும் பூர்த்தினா சொத்து அடையாளம் காணுங்க. சரி, இவர் பொறுப்பா? மூணு பண்பை வச்சு பாருங்க. மூணு பண்பும் பூர்த்தினா இவர் பொறுப்பு என்பதாக அடையாளம் காணுங்க. அப்படி இந்த மூணு பண்புல ஒரு பண்பு மெச்சாகல் என்றாலும் அவர் சொத்துன்ற கேட்டகரிக்குள்ளேயோ அல்லது பொறுப்புன்ற கேட்டகரிக்குள்ளேயோ வரமாட்டாரு என்பதுதான் உண்மை. சரி, அப்ப சொத்துக்கள் என்றால் என்ன, பொறுப்புகள் என்றால் என்ன? கிளியரா? எனி டவுட்ஸ்? ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா? சொத்துக்கள் பொறுப்புகள் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா? ஓகே, கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது மூணாவது உரிமையாண்மை. மூணாவது உருப்படி நாங்க பேச வேண்டிய உருப்படி உரிமையாண்மை. உரிமையாண்மை 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 அப்படின்னா ஒரு நிறுவனத்துல அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் நிறுவனத்துக்காக ஈடுபடுத்திய வளம், அவ்வளவுதான். சரி, ஒரு நிறுவனத்துல நிறுவன உரிமையாளரால் நிறுவனத்திற்காக ஈடுபடுத்தப்பட்ட வளம். உரிமையாளரால் நிறுவனத்திற்கு ஈடுபடுத்தப்பட்ட வளம். உரிமையாளரால் நிறுவனத்திற்கு ஈடுபடுத்தப்பட்ட வளம். சரி, நிறுவனத்துக்கு ஈடுபடுத்தப்பட்ட வளம் தான் அதாவது பொறுப்பு, அதாவது உரிமையாண்மை அப்படின்னு. நிறுவன உரிமையாளரால நிறுவனத்துக்காக ஈடுபடுத்தப்பட்ட வளம், நிறுவனத்துக்கு ஈடுபடுத்தப்பட்ட வளம். இப்ப உதாரணமா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா சும்மா ஸ்டார்ட் பண்ணிடாது. உங்களோட கையில தள்ளியே இல்ல, ஒண்ணும் இல்ல, பேசாம உட்காந்து கூட விட்டு தான் இருக்கிறீங்க, ஒரு ரூபாய் இல்ல, ஒரு ஐடி, ஒரு சொத்துக்கு ஒரு சாமானுமே இல்ல, நீங்க பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன இருக்கிறவங்களோட கையில ஒன்றுமே இல்லப்பா. அப்ப என்ன செய்ய போறீங்க? பாப்போம். ஏதாச்சும் ஒரு வணிகம் ஒன்று ஸ்டார்ட் பண்றதாக இருந்தா, பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்றதுன்னா நீங்க எவ்வளவு சரி போடணும், நீங்க ஈடுபடுத்தணும். ஈடுபடுத்தினாதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஈடுபடுத்தாம உங்களோட கையால் ஒன்றையும் போடாம ஈடுபடுத்தாம பிசினஸ் செய்யவும் மேல ஸ்டார்ட் பண்ணவும் மேல. நீங்க போட்டது 5 லட்சம் போட்டேன்னா அந்த 5 லட்சம் தான் உரிமையாளர். சரி, ஒரு உரிமையாளர் என்ற ரீதியில அந்த வணிகத்தை ஸ்டார்ட் பண்றவரு, அந்த வணிகத்தினுடைய ஓனர் எவ்வளவு ஈடுபடுத்துறாரோ அந்த தொகையைத்தான் நம்ம சொல்லுவோம் உரிமையாண்மை. உரிமையாண்மை என்பதாக. சரி, அப்ப உரிமையாண்மை என்பது பிசினஸ் ஓனர், வணிகத்தில ஓனர். இவர் என்ன செய்யறாரு? ஒரு தொகையை ஈடுபடுத்துறாரு பிசினஸுக்கு. அந்த பிசினஸுக்கு ஈடுபடுத்தப்படக்கூடிய அந்த தொகையைத்தான் நம்ம சொல்லுவோம் உரிமையாண்மை. உரிமையாளரால் ஈடுபடுத்தப்படக்கூடிய விடயங்கள், அது காசாக இருக்கலாம் அல்லது வேற ஏதாச்சும் ஒரு பொருளாக இருக்கலாம். ஒரு மோட்டார் பைக் கொண்டு இருக்குது, அதை வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப அந்த மோட்டார் பைக்
அமௌண்ட் பெறுமதி உரிமையாண்மையாக கருதப்படும். சரி, அவருக்கு ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது, அதுலதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு, அவருடைய சொந்த கட்டிடம். அப்ப அந்த கட்டிடத்தினுடைய பெருமதி உரிமையாண்மையாக கருதப்படும். சரி, பெருமதி உரிமையாண்மையாக கருதப்படும். அப்ப உரிமையாளர் எந்த எந்த வளங்களை ஈடுபடுத்துகிறாரோ அந்த வளங்களினுடைய மொத்த பெருமதி நிறுவனத்தினுடைய உரிமையாண்மை என்பதாக கருதப்படும். இதுகளுக்கு பண்புகளை நாங்க பேசுறது இல்ல, நிறுவனத்தினுடைய உரிமையாளரால் எது ஈடுபடுத்தப்படும். வங்கியில பெற்ற கடன் உரிமையாண்மையா உரிமையாளர் கொண்டு வந்திருக்கணும், சொந்தமா கொண்டு வந்திருக்கணும், அதான் உரிமையாண்மை. சரி, பேங்க்ல கடன் எடுத்து சாமான் வாங்கினா அது உரிமையாண்மை அல்ல, அவர் தன்னைக்கிட்ட இருந்த எதை கொண்டு வந்திருக்கிறார், அதுதான் உரிமையாண்மை. அதுதான் உரிமையாண்மை. உரிமையாளர் ஈடுபடுத்திய தொகை, உரிமையாளர் ஈடுபடுத்திய வளங்கள், இந்த வளங்களுக்கு நான் சொல்லுவோம் உரிமையாண்மை. சரி, அப்ப உரிமையாளர் ஒரு ஓனர் அந்த வணிகத்துல ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல, அந்த வணிகம் ஆரம்பிச்ச பொருளும் சரி ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலையும் சரி, எது எல்லாத்தையும் ஈடுபடுத்துறாரோ பிசினஸுக்காக, இது எல்லாத்தையும் சொந்த கையிலிருந்து கொண்டு வந்து போடுறாரோ, இது எல்லாத்திலையும் கூட்டுத்தொகையை நாம சொல்லுவோம் உரிமையாண்மை. 50 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் போட்டாரு, இடையிலையும் போட்டுக்கொண்டே இருக்கிறாருண்டா, போடுற எல்லாம் உரிமையாண்மை உரிமையாண்மை என்று பண்ணிக்கொண்டே இருக்கும். சரி, அப்ப உரிமையாண்மை என்பது வணிகத்தின் உரிமையாளரால ஈடுபடுத்தப்பட்ட ஒரு தொகை, அந்த தொகைய அந்த வளங்களோட பெருமதி உரிமையாண்மை என்பதாக கருதப்படும். சோ சொத்துக்கள் என்றால் என்ன, சொத்துக்குரிய 3 பண்புகள் என்ன, பொறுப்புகள் என்றால் என்ன, பொறுப்புகளுக்குரிய 3 பண்புகள் என்ன, உரிமையாண்மை என்றால் என்ன என்பதைத்தான் நாங்க பேசியிருக்கிறோம். சோ எங்களுடைய இன்ஸ்டிடியூட்ல ஆரம்ப நோட்ஸ் சரி, அதுதான் சொத்துக்கள் என்றால் என்ன, பொறுப்பு என்றால் என்ன, உரிமையாண்மை என்றால் என்ன, இதுல உங்களுக்கான சில விடயங்களும் இருக்குது, அதை நீங்க எழுதி கொள்ளலாம். சரி, பாஸ்ட் பேப்பர்ஸ் கொஸ்டின் எட் பண்ணியிருக்கிறோம், சோ அதையும் பார்க்கலாம். அப்ப இதை வச்சுதான் நாங்க இந்த பாடத்தை முழுமையாக பேச போறோம், இதை வச்சுதான் இந்த பாடத்தை நாங்க முழுமையாக பேச போறோம். சரி, ஓகே. இந்த 3ஐயும் வச்சுதான் பிள்ளைகள் கணக்கீடு சமன்பாடு உருவாகும், கணக்கீடு சமன்பாடு உருவாக இருக்கிறது இந்த 3ஐயும் வச்சு. இப்ப உதாரணமா சொல்ல, உங்களோட கையில 5 லட்சம் காசு இருக்குது, உங்களோட கையில 5 லட்சம் காசு இருக்குது, அதை நீங்க வணிகத்துக்கு கொண்டு வாருங்க, பிசினஸுக்கு ஈடுபடுத்துறீங்க, இது உரிமையாண்மை என்பதாக சொன்னோம், இக்விட்டி. அதோட நீங்க என்ன செய்றீங்கன்னா பேங்க்லயும் போயிட்டு ஒரு 3 லட்சம் வாங்குறீங்க, கடன் கடன் வாங்குறீங்க, லைபிலிட்டி பொறுப்புன்னு சொல்ல தானே, கடன் சொன்னா பொறுப்பு, அதான் 3 லட்சம் வாங்குறீங்க. சரி, இக்விட்டி லைபிலிட்டி. இந்த 8 லட்சத்தை பயன்படுத்தி பிசினஸ்ல விற்கிறதுக்கு தேவையான சாமான், மத்த ராக்கைகள் அதீதுகள் எல்லாமே பிசினஸுக்கு தேவையான வளங்களை வாங்குறீங்க, பொருளாதார வளங்கள். அப்ப மொத்தம் 8 லட்சம் பொருளாதார வளங்கள் உருவாக்கப்படும். அப்ப இதை நாம சொல்லுவோம் சொத்துக்கள். சொத்துக்கள் அப்பொழுது சொத்துக்கள், சரி, சொத்துக்கள் என்றது உரிமையாண்மைக்கும் பொறுப்புக்கும் சமனாக இருக்கும். அப்ப கணக்கீடு சமன்பாடு என்றதுக்குள்ளே சொத்து உருவாகக்கூடிய வழிமுறையை சொல்றது. இஷாவுக்கு அதான் சொல்லுது, அப்படியே வெயிட் பண்ணுங்க, அதான் முடிந்ததோடு ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஓகே. இப்ப கணக்கீட்டு சமன்பாடு என்பது சொத்து உருவாகக்கூடிய வழிமுறையை காட்டுது. இப்ப சொத்துக்கள் எப்படி உருவாகுதுன்னா உரிமையாளர் போன்ற காசின் ஊடாகவும் வெளித்தரப்பினர் கிட்ட இருந்து வாங்குகின்ற கடனின் ஊடாகும். இதைத்தான் நாங்க அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு சமன் இ அல்லது சி பிளஸ் எல். சரி, அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் என்று சொல்றது இதுதான் அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு. அடிப்படை கணக்கீடு சமன்பாடு எதை வச்சு நாங்க எடுக்கிறோம்னா சொத்து உருவாகக்கூடிய வழிமுறை. ஃபர்ஸ்ட்டுக்கு சொத்து உருவாகலாம் எப்படின்னா போல பிசினஸ்ல உரிமையாளர் வாராரு 5 லட்சத்தை போடுறாரு காசு. உரிமையாளர் வாராரு 5 லட்சம் போடுறாரு காசு. அப்ப இந்த 5 லட்சத்துக்கு தேவையான சாமனை வாங்குறீங்க. 5 லட்சத்துக்கு தேவையான சாமனை வாங்குனீங்க. சோ 5 லட்சம் சொத்து உருவாகும். அப்ப உரிமையாளர் போடுற காசினூடாக மட்டும் சொத்து உருவாகலாம். உரிமையாளர் ஈடுபடுத்துகின்ற வளங்களில் மட்டும் சொத்து உருவாகும். அதே மாதிரி இந்த காசு போதாட்டி நீங்க என்ன செய்வீங்கன்னா கடன் வாங்குவீங்க. இந்த காசு போதாட்டி நீங்க என்ன செய்வீங்க? கடன் வாங்குவீங்க. அந்த கடனும் சொத்தாகத்தான் மாறும். அப்ப சொத்தாக மாறினா மொத்தம் 8 லட்சம் சொத்து இருக்குது. அப்ப இந்த 8 லட்சம் எப்படி உருவாகி இருக்குது? உரிமையாளர் போட்ட 5 லட்சம், வெளித்தரப்பினர் கிட்ட வாங்கின 3 லட்சம், டோட்டலா 8 லட்சம். அப்ப சொத்து உருவாகக்கூடிய வழிமுறையை சொல்றது தான் கணக்கீட்டு சமன்பாடு அப்படின்றதாக சொல்றோம். சொத்து உருவாகும் வழிமுறை என்ன, சொத்தினுடைய உருவாக்கம், அதனுடைய வழிமுறை அடிப்படை என்ன என்பதை காட்டுறதுதான் இந்த அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு என்பதாக சொல்றோம். அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு என்பதாக நாங்க பேசுவோம். சரி, ஓகே. அப்ப இன்றைக்கு நாங்க இந்த விஷயங்களை பேசுறோம். சரி, அப்ப நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்னன்னா இதுக்கு பிறகு இப்ப ஏற்கனவே ஆல்ரெடி எனக்கு கிளாஸ்ல ஜாயின் ஆகிற பிள்ளை இருக்கிறாங்க. 2028 பேட்ச்ல 7 பேர் இப்போதைக்கு ஜாயின் ஆகி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் ரிசல்ட்ஸ் வரலாம். ஓலவல் மந்திய கூட ஜாயின் ஆகுவாங்க. 2022 என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச் 2022ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் 1.98 1.98. எல்லாருக்கும் தெரியுமா? எக்கானமிக்ஸ் பிசினஸ் ஸ்டடீஸ் செய்யற வசீர் என்றவர் தான் என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட். சரி, அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். அப்ப என்னோட தம்பில அவர் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அதுதான் என்ன ஃபர்ஸ்ட் பேட்ச் இந்த கிளாஸ் ஃபீல்ட்ல இந்த டீச்சிங் ஃபீல்ட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் 1.98 பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அவர் இப்போ ஒரு சமூகத்துக்கான ஒரு வளமாக இருக்கிறாரு. ஸோ மிச்சம் ஒரு சந்தோஷமான விஷயம். 7 பேர் ஃபர்ஸ்ட் பெஸ்ட்ல இருந்தாங்க. விஷுவல் மட்டும் தான் செஞ்சால், ஆன்லைன் இல்ல. 7 பேர்ல 4 பேர் யூனிவர்சிட்டி என்டர் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு முக்கியமா அக்கவுண்டிங் எக்கானமிக்ஸ் 2 பாடத்தை செஞ்சது நான் தான். ஸோ அந்த அமைப்புல அவங்க பெரும் அல்லாடை திருப்பி கொண்டு யூனிவர்சிட்டி என்ட்ராங்க. அதே மாதிரி 23, 24, 25 என்று சொல்லி பெட்சல் அப்படியே உருண்டோடி கொண்டு பல ரிசல்ட்ஸ் வந்து ABC என்ற பல அமைப்புகள்ல வந்து நிறைய பேர் பிரயோஜனம் அளிச்சிருக்கிறாங்க. இப்ப கரண்ட்லி 2026ஆம் ஆண்டு 2 மாசத்துல எக்ஸாம் எழுத போற பேச்சுக்கு போற திட்டம் என்னன்னா ஃபைனல் 100 days ப்ரோக்ராம் என்ற ஒரு ப்ரோக்ராமுக்கு இல்ல 1000 MCQ என்ற MCQ ப்ராஜெக்ட் வந்து ரிவிஷன் தியரி பேப்பர் என்ற வேற தனியாக போயிட்டு அவங்களுக்கு முழுமையான ஒரு பவர் ப்ரோக்ராம் ஒன்று நடந்து கொண்டிருக்குது. கடைசியாக ஒரு செமினார் ப்ரோக்ராமோட அவங்களோட திட்டங்கள் நிறைவு பெறும். இந்த திட்டத்துல கிட்டத்தட்ட கரண்ட்லி 40 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ், 45 என்ற ஸ்டூடெண்ட்ஸ் அளவுல என்னோட பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. 40-45க்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்க அதுல பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க 2026ஆம் ஆண்டு பேட்ச்ல. ஸோ அவங்களோட ஃபீட்பேக், அவங்களோட விஷயங்கள்ட்ட நான் கூடுதலாக அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு மந்த்லி ஒரு மோட்டிவேஷன் செஷன், அதே மாதிரியான விஷயங்களோட பாஸ் பேப்பர், மோட்டிவ் பேப்பர் அண்ட் டெய்லி கிளாஸஸ் அவங்களுக்கு இருக்குது. டெய்லி கிளாஸஸ் இருக்குது. தேர்ஸ்டே தவிர நேஷன் கிளாஸ் இருக்கல, அதை தவிர மற்ற எல்லா நாட்களையும் அவங்களுக்கான கிளாஸஸ் ரன் ஆகி கொண்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் கேட்டு கொண்டு இருக்குது. 2027 பேட்சுக்கு இப்பைக்கு நாங்க போற பாடம் 6வது பாடம் முடிஞ்சு கடைசி கட்டத்துல பயிற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறோம். 6வது பாடம் முடிகிறதோட 7வது பாடம் 2027ஆம் ஆண்டு பேட்சுக்கு ஸ்டார்ட் ஆகும். திங்கள் செவ்வாண்டு 2 நாட்கள்ல கிளாஸ் நடக்குது. புதன்கிழமை அவங்களுக்குரிய பேப்பர் கிளாஸ் நடக்குது. புதன்கிழமை அவங்களுக்குரிய பேப்பர் கிளாஸ் நடக்குது. 2026க்கு நடக்கக்கூடிய MCQ செஷன்ல பார்ட் 1 பகுதி, அதாவது 12th சிலபஸினுடைய பகுதிகளுக்கு நாங்க 2027க்கும் ஃப்ரீ அக்சஸ் கொடுத்து அவங்களும் ஜாயின் ஆகி கொள்ளக்கூடிய வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். 2027 பேட்சுக்கு 2027 பேட்சுக்கு அப்கமிங் பிளான் என்னன்னு சொன்னா
இந்த இன்ஷா அல்லாஹ் 8 மாசத்துக்குள்ளால அவங்களோட 12ஆம் வகுப்பு சிலபஸை முழுமையாக முடிச்சு பங்குடைமை வரைக்கும் உள்ள முழு பாடத்திட்டத்தை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஜனவரி அல்லது பிப்ரவரிக்குள்ள முழு பாடத்திட்டங்களையும் கவர் பண்ணி அதுக்கு பிறகுள்ள 6 மாதங்கள் அவங்களுக்கான முழுமையான பேப்பர் பிராக்டிஸ் என்ற ஒரு வகையான பேப்பர்ஸ், பாஸ் பேப்பர், மாடியூல் பேப்பர், பார்ட் 1, பார்ட் 2 என்ற முழுமையான ஒரு கைடன்ஸ் போகும். அந்த கைடன்ஸ்ல இன்ஷா அல்லாஹ் பெரும்பான்மையான ஆட்கள் ஏகி போகலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி 27க்கு என்ன நடக்கும்னு சொன்ன எதிர்காலத்துல இன்ஷா அல்லாஹ் 2027க்கு எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும். 28க்கும் அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டர் முடியும் பொழுதும் எக்ஸாம் வச்சு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நாங்க தெரிவு செஞ்சு உங்களுக்கான கிஃப்டை உங்களோட வீட்டுக்கு நாங்க போஸ்ட் பண்ணோம். ஸோ இப்படியான பல திட்டங்கள் இருக்குது. சரி, உங்களுக்கு மாடல் பேப்பர், உங்களோட பாஸ் பேப்பர், இப்படி பல திட்டங்களோட தான் உங்களோட வகுப்புகள் முன்னெடுக்கப்படும். அப்படி இந்த ரெக்கார்டிங்ஸை பார்த்துட்டு இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகின பிள்ளைகளும் ஏண்ட கிளாஸ்ல கண்டினியூஸா ஜாயின் ஆகணும் யோசிச்சீங்கன்னு சொன்னா இப்ப கிளாஸ்ல ஜாயின் ஆக இருக்கிற பிள்ளைகள் 77196936 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான முழு திட்டத்தையும் வச்சு கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கடைசி வரைக்கும் நாங்க உங்களை கைட் பண்ணுவோம். அக்கவுண்டிங்ல A+ வந்து எடுக்கணும்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் வஷீம் சேர தொடர்பு கொள்ளுங்க. முழுமையான வழிகாட்டல் நாங்க தருவோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நம்பிக்கையோட பயணத்தை போவோம் இன்ஷா அல்லாஹ். சிறந்த ஒரு ரிசல்ட்ஸுக்கு எங்களுடைய இறைவன் எங்களுக்கு ஒரு திரை நிற்பார் என்று கூறி இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களை இன்னும் ஒரு கிளாஸ்ல வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.